والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. அமைதியை நோக்கி அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தார்கள். இஸ்லாமிய சகோதரருக்கு நாம சொல்றது என்னன்னா, பிஜேபி RSS சேர்ந்த சகோதரர்கள் இஸ்லாமியர்களை பத்தி கடுமையாக பேசக்கூடிய வீடியோக்கள், அதே நேரத்துல பதிவுகள், இதெல்லாம் என்ன செய்யறோம், நம்ம வேகமா அவங்களுக்கு முன்னாடி நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்மை பற்றிய நற்செய்திகளை, சமூகத்துக்கு தேவையான நல்ல செய்திகளை பரப்புறதுல என்ன செய்யுங்க, நீங்க அதுல காட்டுற ஆர்வத்தை இதுல காட்டுங்க. ஏன்னா நம்மை பற்றிய உண்மை செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கோம். நல்ல செய்திகளை அதிகமாக பரப்புவதற்கு முயற்சி செய்யுங்க. சரியா? யாராவது நம்மளை பத்தி ஏதாவது ஏசிட்டான் அப்படின்னு சொன்னா, பாருங்க ஏசுறான்னு நீங்க தான் அதை அதிகமா சமூகத்துக்கு முன்னாடி என்ன செய்யறோம், நம்ம தான் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்காம நற்செய்திகளை மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி ஒன்று எடுங்க. 17 நிமிஷம் இருக்கு, 20 நிமிஷம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை அட்லீஸ்ட் ஒரு ஷேர் பண்ணியாவது விட்டுருங்க. தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கிடைக்கும், விரும்புறவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ நாம ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் பதிவு செய்வதற்காக இந்த வீடியோ என்ன செய்யறோம், போடுறோம். முழுசா இந்த வீடியோவை பாருங்க. 1920 கல்கத்தா யூனிவர்சிட்டியுடைய சமஸ்கிருத துறை தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரிங்கிறவர் இந்திய சரித்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை என்ன செய்யறாரு, அந்த புத்தகம் இந்திய சரித்திரம்ங்கிற புத்தகம் அதை எழுதுறாரு. அப்ப அந்த எழுதின அந்த புத்தகங்கிறது அன்றைய நேரத்துல உயர்நிலை பள்ளிகள்ல பாட நூல்களாக என்ன செய்யுது, இடம்பெறுது. எங்கெல்லாம் அப்படின்னு சொன்னா மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா இது போன்ற மாநிலங்கள்ல பாட நூலாவே என்ன செய்யுது இருக்குது உயர்நிலை பள்ளியில. அப்ப இதுல என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு வரலாறு இடம்பெறுது. ஆனா இந்த வரலாறு மாற்றப்பட்ட ஒரு வரலாறு, இஸ்லாமியர்களை வஞ்சிக்கணும்னே எழுதப்பட்ட ஒரு வரலாறு. மதவெறிய படிக்கக்கூடிய பள்ளி பருவத்திலேயே மதவெறியை தூண்டுவதற்கான ஒரு வரலாறு தான். ஆனா பொய்யாக புனையப்பட்டது. அப்ப இதை பார்த்து சமகாலத்துல இருந்த, அதாவது என்ன வரலாறு அவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல 3000 பிராமணர்கள் தீல குதிச்சாங்க, தங்களே மாய்த்து கொண்டாங்க. என்ன காரணம்? திப்பு சுல்தான் மதம் மாறுவதற்கு வற்புறுத்தினார். அவர் கட்டாயப்படுத்தினதை தாங்க முடியாம, மாறவும் மனம் இல்லாம அவங்க தீக்குளிச்சிட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு. இத சமகால வரலாற்று ஆசிரியர் BN பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் என்ன பண்றாரு, ஹரிபிரசாத் சாஸ்திரிக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. இவர் பல வருடங்கள், அதாவது BN பாண்டேங்கிறவர் பல வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஒரிசா மாநிலத்தில் ஆளுநராகவும் பதவி வகித்தவர். ஒரு வரலாற்று ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் உடனே இந்த செய்தியை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறார். இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹரிபிரசாத் சாஸ்திரிக்கு கடிதம் எழுதுறார். இது உண்மை செய்தி தானா, இதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு கடிதம் எழுதும் போது அவர் 2-3 ஒரு அதிகமான நேரங்கள் முயற்சி எடுக்கிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட பதில் வரல. ஒரு நாள் பதில் வருது, இது மைசூர் கெஜெட்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரு அதாவது எதை சொன்னாலும் இந்த சமூகத்தின் மீது பாய துடிக்கிற மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சொல்லப்படுறது உண்மை செய்தியா, இது உண்மைதானா, இதற்கு நம்ம இவ்வளோ வேகத்தை வெளிப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்கணும். அப்ப அவருக்கு இந்த செய்தி கிடைக்கும் போது அவர் அழகான முறையில சிந்திச்சு முறையாக அதை என்ன செய்யறாரு, அணுகிறாரு. உடனே இவர் மைசூர் கெஜெட்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே BN பாண்டே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த நேரத்துல மைசூர் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த பீஜேந்திரநாத் சீல் அவருக்கு கடிதம் எழுதுறார். இந்த செய்தி உண்மையா, இதை சரிபார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அந்த பீஜேந்திரநாத் சீல் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால், அன்றைய நேரத்துல மைசூர் அந்த கெஜெட்டரா இருந்த ஹண்டையா அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. திப்பு சுல்தானை பற்றி சொல்லப்படுகிற இந்த வரலாறு உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஹண்டையா இது அப்பட்டமான பொய், திப்பு சுல்தான் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு அதற்கு பதில் சொல்லிட்டு
அவர் கேட்காத ஒரு கேள்விக்கும் என்ன செய்யறாரு, சேர்த்து பதில் கொடுக்கிறாரு. திப்பு சுல்தானுடைய அரசவையில பிராமணர்கள், வைதீக பெருந்தலைவர்கள், சத்குருகள், சந்நியாசிகள், சங்கராச்சாரியார்கள் இவர்கள் எல்லாம் மதிப்பாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க. கோயில்களுக்கு நஞ்சை புஞ்சை நிலங்களை அவர் வழங்கி இருக்கிறாரு, நிறைய மானியங்களை வழங்கி இருக்கிறாரு. எல்லா மக்களுக்கும் நடுநிலையான ஒரு ஆட்சியை தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக அவர் அந்த என்ன செய்யல, இந்த மத ரீதியான அடக்குமுறையெல்லாம் என்ன செய்யல, அவர் கையில் எடுக்கல. இஸ்லாத்திற்கு மதம் மாற வேண்டும் என்கிற அடிப்படையில எந்த மக்களையும் அவர் நிர்பந்திக்கல அப்படின்னு சொல்லி கூடுதலான தகவலை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். உடனே இவர் BN பாண்டே இந்த செய்தி அவருக்கு கிடைச்ச உடனேயே அந்த நேரத்துல கல்கத்தா யூனிவர்சிட்டியின் துணைவேந்தர் ஆஸ்டோஸ் முகர்ஜி அவரை தொடர்பு கொண்டு மாணவ பருவத்திலே மதவெறி ஊட்டப்படுகிற அடிப்படையில வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கு, உடனே இந்த பாடத்திட்டத்திலிருந்து இதை என்ன செய்யணும், நீக்கணும், இந்த புத்தகத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லி, இந்த நூலை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் கோரிக்கை வைக்கிறார். அதற்கான ஆதாரத்தை சப்மிட் பண்றார். உடனே அதை பரிசீலனை செஞ்சு பார்த்துட்டு அன்றைக்கு இருந்த பல்கலைக்கழக நிர்வாகம் உடனே அந்த நூலை என்ன செய்யறாங்க, தடை செய்யறாங்க. இப்ப இந்த செய்தி எதற்கு இந்த இடத்துல பதிவு செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய அளவுல போராடிய இந்த மக்களுடைய வரலாறுகள் மாற்றப்பட்டு இருக்கு, மறைக்கப்பட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மக்கள் மேல இவ்வளவு பெரிய வெறுப்பு. எங்களை, அதாவது இஸ்லாமியர்களை எதிர்க்க நினைக்கிற எனதருமை இந்து சகோதரர் ரொம்ப அற்ப சொற்ப பேர் தான். நிறைய மக்கள் சகோதரத்துவத்தோட தான் பழகுறாங்க. கொள்கை வேறாக இருந்தாலும் மொழி ரீதியாக, தேசம்ங்கிற ரீதியாக ஒன்றாத்தான் இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்தில். ஆனா கொஞ்சம் பேர் எதிர்க்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களை பற்றி சொல்லப்படுகிற அந்த வரலாறை நீங்க முதல்ல என்ன செய்யணும், அது உண்மைதானா அப்படின்னு பார்க்கணும். சொல்லப்படுகிற எல்லா செய்தியும் கேட்டுட்டு எங்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவதை விட அது உண்மை செய்தியான்னு பார்க்கணும். 1920 இப்படி ஒரு செய்தி புனையப்படுது அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு வரலாறு மாற்றப்படுதுன்னா, நடக்காத ஒரு செய்தி நடக்கப்பட்டதாக சொல்லி மாணவ பருவத்திலே மதவெறி தூண்டப்படுது அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு இதுக்குள்ள. அப்ப இதை சற்று என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். முதல்ல இந்த சமூகம் எண்ணிக்கைக்கு மீறி இந்த தேசத்துல என்ன செஞ்சிருக்கு, தங்களுடைய உயிரையும் பொருளையும் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக அதிகமா தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்த சமூகம் தான் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்று கூக்குரலை நம்ம என்ன செய்யறோம், சோசியல் மீடியால பாக்குறோம். அதிகமா கொதிக்கிறத என்ன செய்யறோம் பாக்குறோம். கொஞ்சம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். இஸ்லாமியர்கள் எதிரிகள் அல்ல. எனதருமை இந்து சகோதரர்கள் சிலர் பெரிய அளவுல எதிர்க்கிறீங்க. ஆனா யாருக்காக எதிர்க்கிறீங்க தெரியுமா? அவங்களுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எதிரி கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சமத்துவம் தான் அவர்களுக்கான எதிரி. தொழில் ரீதியாக பாகுபாடு பார்க்கக்கூடாது, மொழி ரீதியாக பாகுபாடு பார்க்கக்கூடாது, இன ரீதியாக பார்க்கக்கூடாது, பிறப்பு ரீதியாக பாகுபாடு பார்க்கக்கூடாது. இந்த கொள்கை இஸ்லாம் வலியுறுத்துது, கட்டாயப்படுத்துது. இதுதான் அவங்களுக்கான எதிரி. அதனாலதான் அப்பாவி இந்து சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் மீது தூண்டி விடுகிறார்கள். அதனுடைய தாக்கம் எப்பவே இருந்திருக்கு. 1920 பாக்குறோம். பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நஞ்ச விதைச்சிருக்கான்னு சொன்னா, அதற்கப்புறம் எத்தனை காலகட்டங்கள், எத்தனை கொடூரமான உள்ளம் படைத்த மனிதர்கள்லாம் வந்துட்டு போயிருப்பான். அவன் எதையெல்லாம் மாற்றி அமைச்சானோ இந்த மக்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கி இருக்கு. அப்போ அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்க. சமூகம் என்பது, இந்த மனித சமூகம் என்பது அமைதியை என்ன செய்யணும், அமைதியாக வாழ்வதற்கும் சமூகம் ஒன்றுபடுவதற்கும் என்ன செய்யணும், நாம வாய்ப்பாக இருக்கணும். நம்ம செயல்கள் அப்படி வாய்ப்பா இருக்கணும். கொள்கை ரீதியா மாறுபட்டு இருக்கிறோம், மொழி ரீதியா ஒன்றா இருக்கிறோம், தேசத்தின் ரீதியா ஒன்றாகத்தான் இருக்கிறோம், எந்த பாகுபாடும் இல்லை. அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வரலாற்று ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறோம், இந்த நேரத்துல பதிவு செய்யறோம். அதிகமா இந்த செய்திகளை எல்லாம் மக்கள் மன்றத்துல என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையே என்ன செய்வான், நாடுவான். நாம நன்மையை நோக்கியே பயணிப்போம். வேறொரு நல்ல ஒரு வீடியோவோட, நல்ல செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.